வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லாங் ஃப்ராக்குக்கு பாடி பார்ட்டு எப்படி ஒரு அளவு ஜாக்கெட்டை வச்சு கட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எதுவும் கிடைக்கல, அதாவது அவங்கள அளக்கிற வாய்ப்பு கிடைக்கல, அளவு ஃப்ராக்கும் எதுவும் கொடுக்கல. அவங்களோட ப்ளவுஸ் ஒன்று இருந்தது, அதை வச்சு தான் இப்போ லாங் ஃப்ராக்கோட பாடி பார்ட்டு எப்படி கட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட பின்பக்கம் முதுகு உயரத்தை அளந்துக்கிடணும். ஷோல்டரில் இருந்து கீழே இடுப்பு பட்டி வரைக்கும் பார்த்தோம்னா 14 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் கீழே ஸ்கர்ட்டோட இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு எடுத்துக்கிடணும். அதுபோக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு எடுத்து 16 இன்ச்சு உயரம் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு பார்க்கணும். ஆம்கோலுக்கு அடியிலிருந்து கழுத்து விளிம்பு வரைக்கும் பார்த்தோம்னா 9.5 இன்ச்சு இருக்குது. இந்த 9.5 இன்ச்சு வச்சோம்னா ஃப்ராக் வந்து டைட்டாக இருக்கும். ஃப்ராக்னால் கொஞ்சம் லூஸ் வேணும்னு கேட்பாங்க கஸ்டமர். அதனால் 10.5 இன்ச்சு எடுத்துட்டு தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். இந்த உயரம் அகலப்படி டபுள் துணி கட் பண்ணியிருக்கேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணி நம்ம அளவு சட்டையை 4ஆக மடித்து வச்சு நார்மலாக ப்ளவுஸுக்கு வரைகிற மாதிரி இந்த லைனிங் கிளாத் மேலே போட்டுக்கிடணும். பின்கழுத்து விளிம்பு லைனிங்கோட ஃபோல்டிங்கை ஒட்டி இருக்கணும். இடுப்பு பக்கம் மட்டும் டாட் பிடிச்சனால அந்த ஃபோல்டிங்கை ஒட்டி வரக்கூடாது. கீழே இடுப்பு பகுதி கிராஸாக தான் நிற்கணும். அந்த இடத்துல மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டு அளவு ப்ளவுஸை கீழே இறக்கி வச்சுக்கிடணும். ஷோல்டருக்கு ரெடி அளவும் ஸ்டிச்சிங் அளவும் குறிச்சிக்கிடணும். கழுத்து அகலத்துலையும் ரெடி அளவும் ஸ்டிச்சிங் அளவும் குறிச்சிட்டு பின்கழுத்து உயரத்தில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் குறிச்சிட்டு முன்கழுத்து உயரத்துலையும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் குறிச்சிக்கிடணும். அதுக்கப்புறமா ஆம்கோல் உயரம் கண்டுபிடிக்கணும். நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி வரைவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற இடத்தையும் குறுக்க கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிடணும். இதுதான் ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுற மெத்தட். இப்போ ஷோல்டரை ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணும். பேக் சைடு கழுத்து உயரம் கம்மியாக வைக்க போகிறோம், போட் நெக் மாதிரி. அதனால ஷோல்டர் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். அதனால் அந்த இடத்துல ஷோல்டரை கொஞ்சம் அதிகப்படுத்தினா தான் சரியாக இருக்கும். அதே மாதிரி கழுத்தும் ரொம்ப விரிவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும். நாங்கள் அப்போ ஏற்கனவே இருக்கிற அளவை விட 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டேன். தள்ளி வச்சு ஷோல்டர் கிராஸாக வரைஞ்சிக்கிடணும். கழுத்துக்கிட்ட கொஞ்சம் சரிவாக கொடுத்துக்கிடணும், ஒரு 1/2 இன்ச்சு போல். டானா போட்டு ஆம்கோல் இப்படி தான் நம்ம வரைவோம். பட் ஆம்கோல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும், கீழே இறக்க வேணும். அதனால் அந்த டானாவையும் அந்த ரெடி அளவில் மார்க் பண்ணிக்கிடணும். நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸில் மார்க் பண்ணாமல் ரெடி அளவில் மார்க் பண்ணால் ஆம்கோல் உயரம் கொஞ்சம் கீழே இறங்கி ஃப்ராக்குக்கு தேவையான லூஸ் கிடச்சிரும் நமக்கு. அப்போ டானாவை கீழே இறக்கி ரெண்டாவது இப்போ வரைகிற ஆம்கோலில் தான் நம்ம கட் பண்ணணும். 6 இன்ச்சு உள்ள ஆம்கோல் உயரம் 6.5 இன்ச்சு கிடச்சிரும். இப்போ முன்கழுத்து உயரம் வரையணும். அதுக்கப்புறமா முன்கழுத்து உயரம் 6.5 இன்ச்சு இருக்குது. பட் அவங்க கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் ஏற்றமாக வேணும்னாங்க. அதனால 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணி 5 இன்ச்சு வச்சு முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மார்பு சுற்றளவை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். 9.5 இன்ச்சு உள்ள ரெடி அளவை 10.5 இன்ச்சாக அதிகப்படுத்திக்கிடணும். தையலுக்கு அந்த பக்கம் 1.5 இன்ச்சு இருக்குது. இடுப்பும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்க கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்கிடணும். 10.5 இன்ச்சு செஸ்ட் அளவுனா 9.5 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வச்சுக்கிடணும். இப்போ ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துடுவோம். அதுக்கப்புறமா ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு அந்த கழுத்து அகலத்தை 4 துணியிலையும் கீறி விட்டுக்கிடணும். அதாவது பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கழுத்து அகலத்தோட அடையாளம் தெரிகிறபடி கீறி விட்டுக்கிடணும். மார்பு சுற்றளவு ஸ்டிச் பண்ணுறதை பாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு இடுப்பு சுற்றளவு ஸ்டிச் பண்ணுறதையும் பாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு சைடை ஃபோல்டிங்காக உள்ளதை கீறி விட்டு எடுத்துக்கிடணும். பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக இப்போ கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு வரைவோம். ஃபஸ்ட்டு 2 சின்ன ஸ்கேலப் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு பெரிய ஸ்கேலப்பாக போட்டு அந்த இடத்த ஸ்டார் நெக் மாதிரி கீழே கொண்டு வரணும். அதுக்கு கீழே ஒரு பாட் ஷேப்பில் பேட்டர்ன் நெக் வரைஞ்சிக்கிடணும். அந்த பேட்டர்ன் வர்ற இடத்துல அந்த பாட் ஷேப்பில் வர்ற இடத்துல வேறு கிளாத் வச்சு ஜாயின் பண்ணணும்.
ஏன்னா அந்த ஸ்டார் வரைக்கும் தான் நமக்கு கழுத்தோட உயரம். அந்த பாட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம கவர் பண்ணிடணும். ஓப்பனாக இருக்கக்கூடாது, ஏன்னா நெக்கு லோவாகிரும். இப்போ முன்கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி முன்பக்கம் ஆம்கோலும் கவர் எடுத்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட் பகுதி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கிடணும். பேக் சைடு பாடி பார்ட்டையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு அளவு சட்டையோட பின்பக்க கழுத்து உயரத்தை மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸாக ஒரு சின்ன போட் நெக் மாதிரி வரைஞ்சிட்டு, இது ரொம்ப க்ளோஸாக கிடையாது, லைட்டாக தான், கீழே அந்த பாட் ஷேப்க்கே ஒரு நெக் வரைஞ்சிட்டு இப்போ பேக் நெக் கட் பண்ணிக்கிட போகிறேன். இவங்க ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, அவங்க அளவு சட்டைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறத விட அவங்க ப்ளவுஸை வச்சு இப்படி நெக்கு, ஷோல்டர், ஆம்கோல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.